கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்குறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் யார் யாருக்கு பிறந்த நாள், யார் யாருக்கு திருமண நாள் நினைவு கூறுகிறீர்களோ, நீங்கள் இப்பொழுது இருக்கிற இடத்துல கண்களை மூடி கரங்களை கூப்பி நிற்கும் பொழுது இப்பொழுது ஆண்டவருடைய மங்கள வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஏசாயா 41:13 கர்த்தரின் பிள்ளையுடைய சிரசில் வைத்து இந்த வருஷம் ஃபுல்லாக ஆசீர்வதிங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அண்ட் ஹாப்பி மேரிட் லைஃப். சரி, இன்றைக்கி என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சுருக்காரு, எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் கடைசி பகுதி இப்படி சொல்கிறது: நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். ஈசாவின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு முளை எழும்பி செழித்தது என்று ஏசாயா 11:1 இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நீதிமானுடைய வேர் என்றால் நீதிமானுடைய சந்ததி என்று அர்த்தம். அப்போ நீதிமானுடைய சந்ததி கனி கொடுக்கும். அதான் இந்த வசனம். ஏன்னா அவன் ஒரு நீதிமானிடத்திலிருந்து வருகிற பிள்ளைகள் நீதிமான்களாக இருப்பார்கள். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பாங்கன்னு பைபிள் சொல்லுது. அப்போது ஒரு நீதிமான், நீதியை விதைக்கிறவனுக்கு அவன் பிள்ளைகள் கண்டிப்பாக நீதியைத்தான் அறுவடை செய்வார்கள். அவர்களும் நீதிமான்களாக இருப்பார்கள். நீதிமானுடைய வேர் இனி கனி கொடுக்கும். ஒருவேளை கடந்த நாட்களில் உங்கள் பிள்ளைங்க கனி கொடுக்காமல் கனி கெடுக்கிற பிள்ளைகளாக குடும்ப பேரே என் பிள்ளையால் கெட்டு போச்சு, என் பேரையே கேவலப்படுத்திட்டான், என் பேரை கேவலப்படுத்திட்டா, அவங்க செய்கைகள் என் குடும்பத்தில் யாரும் செய்யாத பெரிய பெரிய தப்பை என் பிள்ளை செய்துட்ருக்கிறான், என் புருஷன் செய்துட்ருக்காரு, என் மனைவி இப்படி ஒரு தப்பில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறா என்றெல்லாம் சொல்லி கனி கொடுப்பதற்கு பதிலாக கனி கெடுக்கிறத நிமித்தம் கண்ணீரோடு இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் இன்றைக்கு சந்தித்து, முதல்ல நீ நீதிமானாக மாறினேன்னா உன் வேர், உன் பிள்ளைகள் கனி கொடுக்க வைக்க நான் உதவி செய்வேன். அப்போ பாருங்கள், ஒருவேளை உங்களிடத்தில் ஏதாவது குற்றங்கள் இருந்தால் இன்றைக்கி இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக, ஆண்டவரே, ஒருவேளை நான் ஒரு காலத்தில் தப்பு பண்ணியிருந்தாலும், இல்லை இப்போ தப்பு பண்ணிகிட்டு இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என் பிள்ளை கனி கொடுக்குற பிள்ளையை நான் பார்க்கணும், என் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கிறத நான் பார்க்கணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க நீங்கள் கேட்டால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். எனவே முதல்ல நீங்கள் நீதிமான்களாக மாறும்படிக்கு இன்றைக்கி உங்களிடத்தில் சில திருத்தங்களை நீங்கள் கொண்டு வாங்க. வருஷ கடைசிக்குள்ளால் வந்துட்டுருக்குறோம். நான் எப்போவும் சொல்லுவேன், இந்த டிசம்பர் மாதம் வந்தாலே நம்மை நாம் சுத்திகரிக்கிற ஒரு பக்குவத்திற்கு வந்துடணும். நம்மளை நாம் சுத்திகரித்து புதிய வருஷத்தில் புதிய மாற்றங்களை எதிர்பார்க்கிறீர்கள் குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில். அதே போல் இயேசு இந்த புதிய வருஷத்தில் போகும் முன்னால் உன்னிடத்தில் சில மாற்றங்களை எதிர்பார்ப்பார். ஸோ இன்றைக்கி நீதி மார்க்கத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, உங்கள் பிள்ளைகள் கனி கொடுப்பார்கள். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு இன்னும் ஒரு கற்பத்தின் கனி இல்லை அப்படின்னு சொன்னாலும் இன்றைக்கி இந்த வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது நீதிமானுடைய பிள்ளைகள் கனி கொடுப்பார்கள், கற்பத்தின் கனியை பெற்றெடுப்பார்கள். இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறீர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். சரி, இன்றைக்கி ஒரு நல்ல சாட்சியோடு நம்ம பார்க்கலாமே. சகோதரி மேரி, சென்னை. என்னுடைய மகளுக்கு திருமணமாகி 10 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். பல மருத்துவர்களை சந்தித்தும் பலன் கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு கூட்டத்தின் முடிவில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்து கொண்டேன். அந்த ஜெபத்திற்கு பிறகு மருத்துவ பரிசோதனைக்கு சென்றபோது என்னுடைய மகள் கர்ப்பமாக இருப்பதை மருத்துவர் உறுதி செய்தார். என்னுடைய மகளுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். இன்றைக்கி ஒருவேளை இதுவரைக்கும் கனி கொடுக்காத, கற்பத்தின் கனி பெற்றுக்கொள்ளாத, ஈன்றெடுக்காத பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு இந்த வசனத்தின்படி கனி கொடுக்க வைப்பார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் என்று சொன்னேன். ஒருவேளை கனி கொடுக்க முடியாத பிள்ளைகள் நீதி மார்க்கத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து
தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சு தன்னுடைய அக்கிரமங்களுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து கதறி மன்னிப்பு கேட்டு ஒரு புது சிருஷ்டியாய் வாழுகிறது நிமித்தம் இவர்களுக்கும் கற்பத்தின் கனியை தாரும், இவர்கள் பிள்ளைகளுக்கும் கற்பத்தின் கனியை தாரும். இவர்கள் இனி ஆவியின் கனிகளை கொடுக்கிற நல்ல பேரோடும் புகழோடும் வாழுகிற குடும்பமாக இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்தை சுற்றி இருக்கிற எல்லா கெட்ட பெயர்களை அழித்து போட்டு நற்பெயரையும் நற்சாட்சியும் என் பிள்ளைகளுக்கு கொண்டு வரும். குடும்பத்தில் உள்ள எல்லா திருமண தடைகள் உடைக்கப்படட்டும், கற்பத்தின் தடைகள் திறக்கப்படட்டும். நல்லபடியாக சந்ததி சந்தானத்தை பெற்று இந்த பூமியிலே ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்பார்களாக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.